சத்துரு தலை கவிந்தோட நித்தமும் கிரிய செய்திடும். சத்துரு தலை கவிந்தோட நித்தமும் கிரிய செய்திடும். என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆம் பிரியமானவர்களே, அநேக நேரங்களிலே அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்த நன்மைகள் மறக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் மறக்கப்படும்படியான பலவிதமான சதித்திட்டங்களை பிசாசானவன் செயல்படுத்தி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து இந்த நாளில் கூறுகிறதான வார்த்தை, ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு தேவனுடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள் என்று சொல்லி தேவன் அறிவுறுத்துகின்றார். ஆம் பிரியமானவர்களே, மொர்தெகாயினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும்போது அவர் அகாஸ்வேரு ராஜாவிற்கு செய்த நன்மைகள் மறைக்கப்பட்டிருந்தது. பிசாசினால் எண்ணப்படாமல் மற்றவர்கள் யோசிக்க கூட முடியாத அளவிற்கு அவைகள் மறைக்கப்பட்டிருந்தன. ஆம் பிரியமானவர்களே, ஒரு நாள் வந்தது, ராஜாவிற்கு அவர் செய்த நன்மைகள் தெரிய வந்தபோது ராஜா கேட்கின்றார், இதற்காக மொர்தெகாயுக்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டார். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்ட ராஜா மொர்தெகாயை அழைத்து வரும்படி சொல்கின்றார். எங்கிருந்து அழைத்து வரும்படி? அரண்மனையின் வாசலில் அமர்ந்திருக்கிற மொர்தெகாயை ராஜா அழைத்து வர சொல்லி அவரை சத்துருக்கள் முன்னிலையில் அவரை மேன்மைப்படுத்தி அவரை உயர்த்தி கனப்படுத்தி அழகு பார்க்கின்றார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் மொர்தெகாய் வாசலில் அமர்ந்திருந்தது போல நீங்களும் அநேகர் செய்த துரோகத்தினால், அநேகர் செய்த சதி திட்டத்தினால் நீங்கள் செய்த உதவிகளும் எண்ணப்படாமல் நினைக்கப்படாமல் மறக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், தேவன் உங்களை உயர்த்தி கனப்படுத்தி உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதத்தை உங்கள் கரத்தில் கொடுத்து உங்களை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் ஒருபோதும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் அவர் மறந்து விடுவதில்லை. மறப்பதற்கு அவர் மனுஷன் அல்ல. ஆம், மனம் மாறுவதற்கு அவர் மாந்தர் அல்ல. பிரியமானவர்களே, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, உங்கள் நற்கிரியைகளுக்கு ஏற்ற பலனை
நீங்கள் கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கும் போது கர்த்தரே அதை உங்களுக்கு செய்து நிறைவாய் கொடுத்து உங்களை கனப்படுத்தி மகிமைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.